Hello friends, welcome back to my channel Cook Food Junction Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போறது ஒரு சூப்பரான பெங்களூர் ஸ்டைல்ல தொன்னே பிரியாணி ரெசிபிங்க. இது வந்து மஷ்ரூம் வச்சு இன்னைக்கு நான் இந்த பிரியாணி செஞ்சிருக்கேன். சோ நீங்களும் இதே மாதிரி நான்வெஜ் வெஜ்ஜும் ட்ரை பண்ணலாம். சிக்கன், மட்டன் எது வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல வந்து மசாலா யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரண்டான மசாலாஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இதுல தக்காளி கொஞ்சம் கூட யூஸ் பண்ணவே இல்லைங்க. இந்த மாதிரி சூப்பரான உதிரியான ஒரு தொன்னே பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் கொடுத்துருங்க. இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு வந்து சீரக சம்பா அரிசி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால இது வந்து 2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை எடுத்துருக்கேங்க. இதை வந்து கழுவிட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்க நல்லா ஊற வைக்கணும். நல்லா ஊற வச்சிட்டீங்கன்னா சீக்கிரமா ரைஸ் வந்து குக் ஆகும். ஏன்னா இது வந்து நம்ம விசில் போட்டு வேக வைக்க போறது இல்ல. நம்ம எப்படி தம் போட்டு வேக வைக்காம லோ ஃபிளேம்லயே வச்சு நம்ம வேக வைக்கிறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறீங்க. சோ அது வந்து மத்த பிரியாணிக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரை பேன் வச்சிருக்கேங்க. அதுல 1 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலேயே நீங்க வந்து மசாலாவையும் ஆனியனையும் ஃப்ரை பண்ணி நீங்க அரைக்கணும். இதுக்கு வந்து 4-5 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சின்ன துண்டு பட்டை, 4 லவங்கம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா பெரிய சைஸ் 2 வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸ்ல 3 வெங்காயம் இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி நீங்க நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரமா வதங்கிடும். இது வந்து லைட்டா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டீங்கன்னா மசாலா வந்து பச்சை வாசனை இல்லாம இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே வந்து நீங்க முந்திரி பருப்பு சேர்த்து கூட வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். அது வந்து இன்னும் ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது நீங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ஆற விட்டு நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது பேஸ்ட் ஆக்கிட்டதுக்கு அப்புறமா இதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு மசாலா ரெடி பண்ணும். அது வந்து கிரீன் மசாலா. அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். இதுல மிளகாத்தூள் வந்து கம்மியா தான் சேர்க்கணும். இது வந்து கொஞ்சம் லைட் கிரீனிஷ் கலர்ல வரதுனால நான் பச்சை மிளகாய் காரத்துக்காக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 பெரிய சைஸ் பச்சை மிளகாயை ஆட் பண்ணிட்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா இதுல வந்து இறுக்கமா பிடிச்சு 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவை வாஷ் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்துல கொத்தமல்லி தலையும் இதுல அதே அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கொத்தமல்லி தலையும் புதினாவும் நல்லா தண்ணி விட்டு வதங்கினதுக்கு அப்புறமா ரொம்ப வதக்கிட கூடாது. தண்ணி விட்டு வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, அது வந்து ஆட் பண்ணா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெந்தய கீரையை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு வெந்தய கீரை கிடைக்காதனால கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ண போறேன். இந்த புதினாவும் மல்லித்தலையும் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு டீஸ்பூன் போல கஸ்தூரி மேத்தி இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் கிடையாது. 2ல ஏதோ ஒன்று நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை வந்து வதக்க விட்டீங்கன்னா போதும். இது நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா இதை எடுத்து ஆற விட்டு நல்லா தண்ணி விட்டு லைட்டா தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட 2 மசாலாவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது குக்கர்ல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுல நான் வந்து நெய் வந்து லாஸ்டா தான் ஆட் பண்ண போறேன். அதனால எண்ணெய் ஆயில்ல தான் நான் ஃப்ரை பண்ண போறேன். இப்போ 2 பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இதுல வந்து நட்சத்திர சோம்பு, அப்புறம் கல்பாசி இதை ஆட் பண்ணிட்டு 4 ஏலக்காய் இதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஷாஹி ஜீரா இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இல்ல அதனால ஆட் பண்ணல. இது மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ண ஆனியனை சேர்த்து நம்ம எப்பவும் பிரியாணிக்கு ஆனியன் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற மாதிரி நீங்க வதக்கி எடுத்துக்கணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கும் போதே இது கூட நல்லா சீக்கிரமா வதங்கறதாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு இங்க ஆட் பண்ணும்போது இஞ்சி பூண்டு சேர்க்கும் போதும் நல்லா அடி பிடிக்காம சீக்கிரமா வதங்கி வரும். அதனால இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதுல வந்துட்டு நான் 200 கிராம் பாக்கெட் அளவுக்கு 2 பாக்கெட் மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். டோட்டலா 400 கிராம் மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். ஏற்கனவே உப்பு சேர்த்துக்கிறதுனால மஷ்ரூம் நல்லா தண்ணி விட்டு வேகுங்க. அதனால இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரி நீங்க மட்டன்லயோ இல்லைன்னா சிக்கன்லயோ செய்யும் போது மட்டன்
மட்டன் நம்ம ஆஸ் யூஷுவல் வேக வச்சு எடுத்து சேர்ப்போம். சிக்கன் ஆட் பண்ணும்போது நம்ம சிக்கனை நல்லா வந்து உப்பு காரத்துல நல்லா மேரினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இதோட சேர்ந்து நல்லா வதங்கும் போது அதோட பச்சை வாசனையும் போயிடும். மட்டன் வந்து நல்லா வேக வச்சு உப்பு காரம் சேர்த்து தான் நம்ம வேக வைப்போம். அதே மாதிரி சிக்கன் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து போட மாட்டோம். ஸோ அதனால நல்லா ஊற வச்சு எடுத்து சேருங்க. அப்போ நல்லா உப்பு காரம் அதுல பிடிச்சிருக்கும். இப்போ இது பாத்தீங்கன்னா தண்ணி விட்டு வேகிறது உங்களுக்கே தெரியும். இது வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆனியன் மசாலா வந்து ஆட் பண்ணணும். இப்போ இது கூட வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர், புளிச்ச தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிட்டு இது இன்னுமே வந்து உங்களுக்கு வாட்டரியா ஆகும். அதையும் வந்து நல்லா ட்ரையா நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். இது கூடவே வந்து நான் வந்து ஆனியன் பேஸ்ட் அரைச்சேன் இல்லையா, மசாலாலாம் போட்டு வெங்காயத்தை வதக்கி அரைச்ச பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிட்டு, இது வந்து ஏற்கனவே எண்ணெயில வதக்கி இருக்கிறதுனால சீக்கிரமா எண்ணெய் விட்டுரும். மேல நல்லா எண்ணெய் விட்டு ட்ரையா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நீங்க அடுத்த இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணணும். இது நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க மூடி வச்சு கூட வதக்கலாம். இப்போ இது நல்லா மூடி வச்சு வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா கெட்டியா தொக்கு மாதிரி வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து இங்க சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. அரிசி வந்து நான் 2 கப் எடுத்திருக்கிறதுனால 3.5 கப் அளவுக்கு சுடுதண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். 1 கப்புக்கு வந்து 1.25 கப் தண்ணி வந்து சேர்க்கிற மாதிரி எடுத்திருக்கேங்க. 2 கப்பு அரிசிக்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இது வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்து ஊத்திட்டீங்கன்னா சீக்கிரமா கொதி வந்துடும். இப்போ உப்பு வந்து பத்தாததுனால இன்னும் கொஞ்சமே ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்கும் போது நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க அந்த கிரீன் பேஸ்ட் ஆட் பண்ணணும். புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இதுல ஆட் பண்ணி நல்ல தளன்னு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கும் போது இதோட பச்சை வாடையும் போயிட்டு நல்லா உங்களுக்கு மணமாவும் டேஸ்டாவும் இருக்கும். இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதுல வந்துட்டு நம்ம அடுத்தது அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கு. அதை வந்து அரிசியை போடுறதுக்கு முன்னாடியே நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்ப தண்ணி வந்து கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்க்கும் போது நீங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். அரிசி சேர்த்துட்டு இதுல மேல வந்து பாத்தீங்கன்னா எலும்பிச்சை சாறு 1/2 மூடி அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அரிசி வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா உதிரியா வரும். தக்காளி வந்து இதுல கொஞ்சம் கூட சேர்க்கல. அதனால தயிரோட புளிப்பும் இந்த லெமனோட புளிப்பும் தான் வந்து இந்த ரைஸ் வந்து இருக்கும். இது புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க மூடியை போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வேகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த அரிசி எல்லாமே வந்து ஈரத்தை வந்து உறிஞ்சிட்டு 3/4 பதத்து வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ இது வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்கா எல்லா தண்ணியுமே புரிஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி வெந்திருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சா இந்த மாதிரி இருக்கும். இன்னுமே கொஞ்சம் இதுல ஈரப்பதம் இருக்கு, தண்ணி இருக்கு. ஸோ இது வந்து இன்னுமே ட்ரை ஆகணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து பிரியாணி நல்லா உதிரியா வரும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உப்பு காரம் சம அளவுல எல்லா பக்கமும் இருக்கும். ஸோ இதை நல்லா மூடி வச்சு மறுபடியும் லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் வைங்க. சுத்தமா அடியே பிடிக்காது. இதே மாதிரி நீங்க பிரியாணியை வந்து எல்லா டைப் ஆஃப் பிரியாணிக்கும் நீங்க இதை மாதிரி சமைக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். குக்கிங் டைம் பாத்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாம் வெந்து அரிசி வேக 20 நிமிஷம் ஆகும். ஸோ நம்மளோட பிரியாணி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட அடியே பிடிக்கல பாருங்க. இந்த மாதிரி நீங்க எல்லா விதமான நான்வெஜ் பிரியாணி எல்லாமே செய்யலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அரிசியும் வந்து இந்த மாதிரி வேக வச்சு கத்துக்கிட்டீங்கன்னா டேஸ்டாவும் இருக்கும். ஏன்னா மசாலாவை வந்து நம்ம 2வது தடவை மூடி ஓபன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்றதுனால ஈவனா மசாலா வந்து எல்லா அரிசிலையும் ஏறிக்கும். ஸோ இவ்வளவுதாங்க. லாஸ்டா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சுட சுட சர்வ் பண்ணலாம். அவ்வளவுதான். நம்மளோட சூப்பரான ஈஸியான ரொம்ப டேஸ்டான தொன்னை பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சீரக சம்பா ரைஸ் வந்து குக் பண்ணி பழகிட்டீங்கன்னா பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியா வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்ச இந்த தொன்னை பிரியாணி ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.